அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்எல்பியில் வர ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இது கொஸ்டின் பார்ட்டியில் வர்றது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். ஸோ இதில் நம்ம வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த மார்க் நல்ல மார்க் அது வாங்கிடலாம். பார்ட்டி ஆக்ட் சம்மந்தப்பட்டது. இது வந்து செக்ஷன் 35 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இது எலெக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சாய்ஸ்ன்றது எடுத்துக்கலாம். லிட்டரல் மீனிங்கில் சாய்ஸ்னா என்ன, சூஸ் பண்ணுறது, ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் சூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ரைட்ஸ் பற்றி பேசுகிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினால இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வர ரைட்ஸை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது வந்து அந்த இது ரெண்டு ரைட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அந்த ரைட்ஸ் வந்து இன்கன்சிஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரைட்ஸாகவும் இருக்கலாம். அது ரெண்டுத்துல நடுவில் பண்ணுறது தான் செலக்ட் பண்ணுறது. நார்மலாக லிட்டரலாக சொல்லும்போது சொல்கிறோம். அதான் எலெக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் சாய்ஸ் அப்படி சொல்லலாம். இது வந்து டாக்டரின் பிரின்சிபல்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டு பேர் இதில் இன்வால்வ் ஆனதுனால கிராண்டார் அண்ட் கிராண்டி அப்படின்னு பேர். ஸோ ரைட்ஸ் கொடுக்குறவர் ஒருத்தர், வாங்குறவர் ஒருத்தர். அதனால இது வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. இது கொடுக்குறவர் வந்து கிராண்டார், வாங்குறவர் கிராண்டி. இதில் பார்த்தீங்கன்னா கிராண்டி வந்து கிராண்டிக்கு வந்து அதாவது ரிசீவ் பண்ணுறவருக்கு ஒரே ஒரு ரைட்டு தான் இருக்குது. இதில் அவங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல மோர் தேன் ஒன் ரைட் இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு ரைட் தான் இருக்குது. ஆப்ஷனல் அப்படின்றது அந்த ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த டாக்டரினுடைய பிரின்சிபல் என்ன பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும், ஒரு பேர்டனும் இருக்கும் அப்படின்றது இதில் கன்வே பண்ணுறாங்க. அதாவது நம்ம கொலாக்கில் சொல்லணும்னா ஒரு லாபமும் ஒரு நஷ்டமாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இல்லை ஒரு கஷ்டம் ஒரு இஷ்டம், அந்த மாதிரி நம்ம சாதாரண தமிழில் பேச அப்படி இருக்கும். ஸோ இதில் இதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதில் கவர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வருதுன்னா எந்தெந்த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ். ஜென்ரல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் ரெண்டுமே இதில் கவர் ஆகும். வில்ஸ், கன்வேயன்சஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இந்த தலைப்புற வர ப்ராப்பர்ட்டியும் இதில் கவர் ஆகுது. வில்லுன்றது தமிழில் நம்ம உயில் சொல்கிறோம். கன்வேயன்சஸ்ன்றது இந்த சொத்து பரிமாற்றங்கள், நில பரிமாற்றங்கள்லாம் அந்த கன்வேயன்சஸில் வருது. செட்டில்மெண்ட் 2-3 பேருக்கு அந்த உள்ள ஃபேமிலிக்குள்ள வர இது பிரச்சனைங்க, அது மூலியமாக வர செட்டில்மெண்ட் இதெல்லாம் வந்து இதில் கவர் ஆகுது. இதெல்லாம் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷனுக்குள்ள எதெல்லாம் அப்ளை ஆகும், இதுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் வந்து இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அதாவது இந்த சூஸ் பண்றது ரைட்ஸ்ல அந்த பிரின்சிபல் அதுல இதுக்குள்ளெல்லாம் வரும் அப்படின்றது ஒரு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் கிளாஸ், அதாவது இதில் வந்து இன்னொரு லா வந்து இதில் வரும்போது அது மட்டும் எக்ஸப்ஷன், அதாவது இதுக்கு அப்ளை ஆகாது. ஜென்ரலாக வெளியெல்லாம் அப்ளை ஆகும். அந்த ரூல் வந்து இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷனில் அப்ளை ஆகாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஒன் கேன் கன்வே ஏ பெட்டர் டைட்டில் தேன் வாட் ஹீ ஹிம்செல்ஃப் ஹேஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெமோ டேட் குவாட் நான் ஹேபட் அப்படின்னுடைய டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இதில் என்ன அர்த்தம், இதில் பார்த்தீங்கன்னா யார் ஒரு ஓனர் இருக்காங்களோ அந்த ஓனரை தவிர மற்ற யாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்காது, பெட்டர் டைட்டில் இருக்காது. அதுதான் இதனுடைய அர்த்தம். அது வந்து இதில் எக்ஸப்ஷனாக சொல்கிறாங்க. இந்த ரூல் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஸோ அந்த ஓனரை தவிர இன்னும் ஒருத்தர் இருக்கார் இந்த இடத்துல அப்படின்றது இதில் அர்த்தம். ஸோ ஓனரை தவிர மற்றவங்களும் இதில் கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மீனிங் இதில் வருது. இது எப்படி நம்ம எக்ஸாம்பிள் மூலியமா இதில் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஏன்றவர் வந்து பிக்கு ஒரு ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் டீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பி வந்து அவர் நடத்துகிற ஷாப்பை வந்து சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏன்றவர் வந்து பிக்கு ஒரு ஹவுஸ் கிஃப்டா கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் டீட்ல என்ன சொல்றாருன்னா அந்த பி நடத்துற ஷாப்பை சி கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்போ இதுதான் இதனுடைய இது கண்டிஷனல் மாதிரி இது. அப்போ இதுல என்ன ஆகும், பின்றவர் வந்து அந்த வீட்டை வாங்கிக்கலாம், இல்லை வேணான்னு சொல்லலாம். அப்போ வீட்டை வந்து அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார்னா அவர் ஷாப்பை சி தரணும். இப்போ இதில் இந்த ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து பி அக்செப்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் போகலாம். அதுக்கு தான் வந்து இதில் வந்து நம்ம எடுத்தோடனே என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ்ன்றது இருக்கு. அதாவது டூ இன்கன்சிஸ்டன்ட் இல்லை ஆல்டர்னேட்டிவ் ரைட்ஸ் அப்படின்றது இங்கே சொல்கிறோம். ஸோ அந்த பீன்றவர் இதை வந்து ஒத்துக்கலாம், இல்லை ஒத்துக்காமல் போகலாம்.
அதுதான் இந்த சாய்ஸ்ன்னு சொல்றோம். இதுதான் இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன். இந்த அவர் வந்து எது வேணும்ன்றது சூஸ் பண்றது இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏன்றவர் வந்து கொடுக்குற கிஃப்டை பி வந்து வாங்கி ஒத்துக்கலாம் இல்லை ஒத்துக்காம போகலாம். ஏன்னா அவர் வந்து இன்டர்ன் வந்து சிக்கு அந்த ஷாப்பை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி அவர் பீன்றவர் வந்து இதுல சாய்ஸ் வச்சு அவர் டிசைட் பண்றதுனால இந்த பிரின்சிபல் பேரு டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.